யாழ் வரணி குடத்தனை வீதி புனரமைப்பில் ஊழலா கொந்தளிக்கும் மக்கள். யாழ் தென்மராட்சி வரணி குடத்தனை வீதி புனரமைப்பு வேலைகள் கடந்த வருட இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் இதுவரையிலும் வேலைகள் முடிவடையவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதனால் தாம் போக்குவரத்திற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை வீதி புனரமைப்புக்கு பயன்படுத்திய பொருட்கள் சில தரமற்றதாக காணப்பட்டதாகவும் தெரிவித்த மக்கள் இந்த பணியில் ஊழல் நடைபெற்றதா எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் பிரதேச மக்கள் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் இன்று பிற்பகல் வரணி மாசேரி பிரதேசத்திற்கு வருகை தந்து குறித்த வீதியை பார்வையிட்டதுடன் பிரச்சனைகள் தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். அதேவேளை முக்கியமான இந்த வீதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனமெடுத்து உடனடியாக சீர் செய்து தருமாறும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏன்னா உருட்டி கொண்டு வாரீங்கள் ஓட முடியாம இருக்கு. இப்ப வாங்கின வேலை இதுவரைக்கும் சீராக செய்யப்படாமல் பள்ளம்புட்டியுமாகவே கிடக்குது. ஜனங்கள் போக்குவரத்துக்கு பெரிய கஷ்டப்படுது. இப்ப சைக்கிளே ஓட இல்லாமல் உருட்ட வேண்டிய இடம் நிலைமைக்கு இருக்கு. இப்போ அது வாங்கின வேலை சீராக ஒரு ஒழுங்காக செய்யப்படாமல் இருக்கிறதால மக்கள் பெரிய சிரமத்துக்குள்ளாக வேண்டிய எல்லாமே இருக்கு. இத்தனை மாசமாக ஜனம் உள்ளூர் ஒழுங்குகளுக்காக போக்குவரத்து செய்ய வேண்டிய எல்லாமே இருக்கு. அப்போ இந்த வீதி எவ்வளவு இப்போ ஒரு பிரதான வீதி குடத்தனை வரணிக்குரிய போக்குவரத்துகள் உரிய பிரதான வீதியாக இருக்கிறதால இந்த வீதி கட்டாயம் நல்ல முறையில் புனரமைப்பு செய்து பொதுமக்களுக்கு கையளிக்க வேண்டிய தேவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கு. இந்த வீதியானது பரணி மத்திய அண்டிய வீதியும் அதோட குடத்தனை வீதியுமான பிரதான வீதி. அங்கிருந்து போக்குவரத்து செய்வதற்குரிய வீதியும் பரணி மக்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய வீதியும் தான் இந்த பிரதான வீதி குடத்தனை வீதி. இந்த வீதியில் இந்த கொன்றாய்க்கு அடுத்த நபர் எஸ்டிமேட் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. தான் துவங்கினிடவும் வெளியிடவில்லை, முடிவிடவும் வெளியிடவில்லை. அது எங்களுக்கு தெரியும். அதை விட போன டிசம்பர் மாதத்தில் இந்த வீதி ஆரம்பமானது. ஆனால் இதுவரைக்கும் இன்றைக்கு 6-7 மாதமாக ஆகிட்டுது. இதுவரைக்கும் இதால் எந்த ஒரு பலனும் நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் உண்மையிலே பார்க்கின்ற போது பள்ளிக்கூட பிள்ளைகள் உத்தியோகத்தன்மை அரச உத்தியோகத்தன்மை தொண்டு நிறுவனங்கள் பேர் செய்கிறவர் எத்தனையோ சரியான கஷ்டத்தின் மத்தியிலே அவர்கள் தங்களுடைய வாகனம் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள். அதாவது 1 கிலோமீட்டர் போகிற தூரத்தை அவர்கள் 3 கிலோமீட்டர் பயன்படுத்தி உள் ஒழுங்குகளால் போய் மெயின் ரோட்டுக்கு ஏற வேண்டிய வரணிக்கு ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பரணி மாசேரி பரணி இடைக்குறிச்சி ஊரில் வீதி நடுச்சந்தியிலே நாங்கள் இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு உடனடியான ஒரு முடிவு திட்டத்துக்கு கொண்டு வரவும். இந்த வீதி உண்மையிலே இவ்வளவு கொடுக்கப்பட்டது உண்மையில் ஒரு தட்டி தவறி ஒரு அந்தரத்துக்கு கூட வந்தால் இந்த வீதி எங்கே என்ன செய்திருக்கிறோம் என்ன கொண்டிருக்கிறோம்னு ஒருத்தருக்கும் தெரியும். ஒரு அளவு பிரமாணம் இல்லை. எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு அது இதுவரைக்கும் குறிக்கப்படவில்லை. அவருக்கு கண்ட ஒரு குறிப்புகள் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. மக்கள் மத்தியில் தெரியாது. எங்களுக்கு எத்தனை மீட்டர் வீதி எத்தனை மீட்டர் என்று இன்னும் வெளியிடவில்லை. ஏனென்றால் அது அந்த மீட்டர் குறிக்கக்கூடிய பலகை அந்த அந்த கண்காணிப்பு பலகை இன்னும் பூட்டப்படவே இல்லை. அதால் மக்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு அசகாரியங்களுமாக நோக்கக்கூடியமாக இருக்குது. இதுக்கான முடிவை எங்களுக்கு வெகு விரைவில் இந்த மாத இறுதிக்குள் எங்களுக்கு இதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று தான் எங்கள் மக்களுடைய அபிப்பிராயம். 6 மாதத்துக்கிட்ட இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு சரியான இது இருக்குது. இந்த இது கல் வட்டி இது என்ன டயர் விலையை பழுதாகுது. இப்படியே இவ்வளோ காலத்துக்கு இருக்குது. சரியான சிரமமாக இருக்குது. இங்கே போட்டோம். இது குடத்தனை ரோட். இங்கே போய் சந்திக்குது கருத்துறை மருதங்கன் ரோட்டு போகிறோம். அதுலேருந்து 6வது 10வது கிலோமீட்டர் இதில் போய் இந்த ரோட்டு இருக்குது.
ஒரு பழைய அந்த நேரம் மற்ற இருக்க தட்டி லைன் ஓடினோம் பாது ஒரு இப்போ கவனிக்கு ஒரு 50 வருஷமாக இந்த ரோட் இப்படியே இருந்தது. அப்புறம் ஐ ப்ராஜெக்டில் எடுபட்டு இந்த பொருளாதார பிரச்சனையால் அதுலேயே கட்டுப்பட்டு போச்சு. போட்டையும் கலட்டி கொண்டு போட்டுட்டோம். இப்போ 4 மாதத்துக்கு மேலே பகுதியாக கல் பறித்து 2 பேர் தான் லேபரர் ரோடு வேலை. 2 பேர் பறிக்கிறது தைக்கிறோட இவ்வளவு இருந்தால் லேபர் போட்டு ஏதோ செய்து இப்போ விட்டு கிடக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு பகுதிகள் கல் பறிக்கிறாங்க, இங்கேயும் பறிக்கிறாங்க. போன கிழமை எல்லாரும் அந்த டிபார்ட்மெண்ட் பதில் தெரியல. நீங்கள் அந்த அவங்களுக்கு எழுதினது அந்த கடிதம் கொண்டு எழுதினீங்க நினைச்சீங்க அதில் காப்பி இருக்கு. இது சார் அரசாங்க அதிபருக்கு தகவல் அறியும் சட்டத்தில் எழுதினது. இதுக்கு அரசாங்க அதிபர் ரிப்ளை இது நீங்கள் வச்சிருக்கீங்க. இல்லை ஆனால் நான் கேட்குற வந்து நீங்கள் நினைச்ச அதிபர் தான் சொசைட்டி இல்லை சுதாரிட்ட நீங்கள் கொடுங்க. நாங்கள் டிசிசிக்கு வந்து போட்டோம். அது மிகச்சிறந்த நல்ல வேறு இந்த கொப்பியத்தெல்லாம் ஐயா இது வடமராட்சி குடத்தனை நாகூர் கோயில் தொடர்பான பாதை. இது எத்தனை கிலோமீட்டர் இல்லாமல் மொத்தம் 4 நாலு இருந்து 6வது அறங்கட்டின்ற 10வது ஆறாங்கட்டி வந்து குடத்தனை 700 மீட்டர் விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நடுவில் இருந்து ஒரு 90 வேர்டு அது போன வருஷம் பண்ணு. அதுக்கு ப்ரொபோசலாக முடிஞ்சு செக்கை கச்சேரி எழுதி வச்சுருந்தேன். எழுதி போட்டு இப்போ அவன்கிட்ட கையில் விழுந்துருக்கீங்கன்னா முழுக்க 4-2 கிலோமீட்டர் இல்லை இந்த 700 நாளை பிரிச்சு தான் செய்யும். 800க்கு முன்னே 800 மீட்டர். இப்போ 800 மீட்டர் முன்னுக்குள்ளது வந்து இப்போ தான் கொடுத்துருக்குன்னா 26 இன்ஜினியர்ஸ் வேளாள கண்ட்ராக்டர் அங்கால வேறு யாரோ இதுதான் ஒரு ஆளுக்கு முதல் போன நவம்பரில் கொடுத்தோம். இது எவ்வளோ? இது 800. இது 850. அது ரெண்டும் அது 700. அப்புறம் அங்கால 1.2 கிலோமீட்டர் வெயில் நடக்குது. இல்லை அது என்ன துவங்க இல்லை, முன்பாக்கம் துவங்கிட்டது. இதுதான் ஃபஸ்ட் இது நவம்பரில் கொடுத்தது. இது போன 25 கொடுத்தாங்க. 25 கொடுத்தது. ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு 4 பேரை வச்சு இப்படியே ஸ்லோவாக போய்க்கணும். இப்போ ஒரு கிழமை வேலைக்கு ஒரு கிழமை மேலே யாரால் கல்வியும் கலந்து கொண்டுவான். அவர் 2வது கண்ட்ராக்ட் கண்ணாடி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நம்ம வேலை முடிஞ்சுதான் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை அவர் நட்டம் இதான் அவர்கிட்ட வேலையில் அக்கறையாயில் அவர் என்னென்னா ஜிஏ செக் எழுதி வச்சுக்கிறார். எந்த பேரில் செக் வேறு எப்படி திருத்தாமல் என்ன கொண்டு தான் செய்ய கொண்டு காலதாமதம் நடக்குது. ஆனால் அவர் ப்ரோக்ரோசர் எல்லாம் ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சு போட்டு செக் எழுதி வச்சு பிரதி கச்சேரி என்ன ஃபண்டில் செக் எழுதி போடணும், எடுத்து போடணும் அவன் கண்டாக்கான பேரில். இப்போ அவன்கிட்ட இருந்து போய் அடிமையாக நிற்கணும். தாங்கள் செய்தப்பட்ட பிள்ளைக்கு ப்ரோக்ரஸாக காடி போடணுங்க. இந்த வேலத்தில் இப்போ ஆர்டி தான் மெயின் ஆர்டி தான் மெயின் சூப்பர்விஷன் ஆர்டிபி ஃபண்ட் வந்து கச்சேரி கச்சேரி வந்து காசை கொடுத்து வேலை நடந்துட்டு வந்து ப்ரோக்ரஸாக காடி போடணும். காடி செக் எழுதி போடணும். தங்களோட ஃபினான்ஷியலில் செக் எப்படி தெரியும் இது கூட்டத்தையும் சொல்லி போடணும். ஏன் சார் அந்த ஆர்டிஐயிலே என் ரிப்ளை சரியினம் இல்லை. அப்போ இது ஒரு களவு இருக்கிறபடியா தானே ஆர்டிஐ போட்டது போன மாதம் 25ஆம் தேதி போட்டது. இன்றைக்கு 15-16 நாள் ஆச்சு. ஆர்டிஐ 2 கூட தரையில்லை. இந்த ஏற்பு கடிதம் தரணும் முறைக்கு, அது கூட இந்த வேற தரையில்லை. நானும் போடுறேன். நாங்கள் சந்தேகிக்கிறோம் தானே. அப்படிங்க கமிஷனுக்கு போகணும். நானும் போட தெரியல. ஏற்பு கடன் தெரியல. ஏற்பு கடிதம் தரையில்லை. அப்படின்றதுல நாங்கள் சந்தேகிக்கிறது உண்மை மாதிரி தானே இருக்கு. என்ன தர பஞ்சு படி காரணம் என்ன? அவர் இவ்வளோ போன வருஷம் காரணம் எழுதி போடுவோம். போன வருஷம் வேலையை எவ்வளோ ஆரம்பிச்சு இருக்கிறது காரணம் இந்த உயரதிகளுடைய டிப்ளமில் இருக்கு. அதான் கிட்ட காரணம் ஒன்று இது ஒன்றும் செய்யறாங்க. இப்போ அவன்கிட்ட மண்டி போய் நிற்குது. ஜிஏலேருந்து இன்ஜினியர்லேருந்து ஆடிவி கேட்க சொல்லுது. இது ஜிஏ கச்சேரி பண்ணிட்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதை எங்களை சூப்பர்வைசிங்லேருந்து ஆடிவி தட்டி கிடச்சுக்கலாம். அதுக்கு முழு பொறுப்பு இப்போ பிரதி பொறுப்பு கூட பெய்தபடியாக கொஞ்சம் அமர்ந்திருக்கு. மற்றும்படி சைக்கிளும் மோட்டர் பைக்கும் ஓடையில சறுக்குது. இன்றைக்கு மழை பெய்தபடியாக கொஞ்சம் அமர்ந்திருக்கு. சரியாக கஷ்டப்படுது. மற்ற உள்பாதைகள் போனால் புழுதியும் சேரும் சகதியும் போயிடலாம் ஸ்கூலுக்கு. இன்றைய கால வடமராட்சி மருதங்காணியாக மீன்கா வரஞ்சு வரணிமாக தான் வரும். இதுக்கால சைக்கிள் டயர் வெடிச்சு இந்த காட்டுக்கு உள்ளட்டால் அவங்களாங்க ஒரு நடதான்
இல்லை அது மோட்டர் பைக்கில் வரணி மந்துவில் கொடியாமத்துக்கும் மீனிஞ்சே இருந்து தான் தாளான் மோட்டர் பைக் அவங்க பிஸ்னஸ் பிடிச்சி வந்தாங்களோ இங்கே பஞ்சர் ஆகிட்டால் அவங்க வீட்டை போட மாட்டோம் இல்லை பைக்கு நடுவு காட்டுக்குள்ள அரியாலை யாழ்ப்பாணம் இங்கே மீன் என்ன குடத்தனை மணல்காடு பொற்படி அந்த மீனெல்லாம் இதாலாம் சரி நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் டிசிசிக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளில் வந்து இதை கரைக்கிறதுக்கு வந்து போடுவோம் சரிதானே அது ரெண்டாவது வந்து நாளைக்கு நீங்கள் பர்சனலாக பிரதி கேளுங்க இல்லை அது சமூகம் அந்த கடிதத்தை ஒரு இந்த பாதை வந்து தென்மராட்சி கிழக்கையும் வடமராட்சி கிழக்கையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாதை. குறிப்பாக மணக்காடு பொற்பதி அம்பன் நாகர்கோயில் அந்த பகுதி மக்கள் அங்கத்தே கூட கடல் உணவுகள்லாம் அதை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த பாதையைத்தான் காலகாலமாக பாவிச்சு கொண்டு வரினோம். இப்போ பெரிய சிரமத்துக்குள்ளாயினோம். இந்த மழை காலத்தில் வெல்கிற கோயிலடியால் சுற்றியெல்லாம் போயினோம். அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் இந்த வள்ளியூர் கோயிலுக்கோ இல்லை வடமராட்சிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிட்டின பாதை. இது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலாக இந்த பாதை புனரமைக்கப்படவில்லை. ஐ ப்ராஜெக்டில் தெரிவு செய்யப்பட்டு ஒரு விளம்பர பலகையும் போட்டு மக்களோட இந்த என்னென்ன செய்யணுமென்ற ஒரு கருத்து கூட எடுத்தவ. பிறகு அது பொருளாதார பிரச்சனையால் அது அப்படியே இல்லாமல் போயிட்டுது. பிறகு இப்போ துவங்கல மக்களின் கருத்தோட கேட்கல தங்களோட பாட்டில் இந்த பகுதியை கண்ட்ராக்ட் கொடுத்து இல்லாண்டிருக்கிற மொழியாக மக்களோட எந்த கலந்த ஆலோசனையும் செய்யலை. அப்போ ஏற்கனவே மக்களால் பல முறைப்பாடுகள் போய்கொண்டு தரமற்ற பொருள் பாவிக்குது அது இதுன்னு சொன்னால் எல்லாம் சமாளித்து கொண்டே போயினோம். அப்புறம் இப்போ 2 கிழமைக்கு முதல் ஒரு கூட்டம் ஒன்று வச்சவை. அதில் சில இதாண்டு அந்த வயலுக்குள்ள மதவை போடுறதை பற்றி கதைச்சினமே ஒழிய இதை பற்றி என்ஜினியரோட கதைக்க அவர் சொன்னார், நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, இது மாவட்ட செயலகம் கொடுத்த நிதி, அவை தான் கண்ட்ராக்டும் கொடுத்தது, நாங்கள் மேற்பார்வை வேறு வேறு காசுகள் போனது திரும்பி வந்ததுன்ட்டு முரணான தகவலை தான் சொல்லி கொண்டு இருந்தார். எங்களுக்கு இப்போ முக்கியம் தேவை என்னென்று சொன்னால் உடனடியாக ஏனெண்டா பாடசாலை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயினோம், டியூஷனுக்கு போயினோம், மற்றொரு வயசு நாட்கள் ஆஸ்பத்திரி அதுக்கு போகிறோம் சரியான கஷ்டப்படினோம். அப்போ இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் திரு கஜேந்திரன் அவர்கள் வந்தவர். மக்களின் முறைப்பாட்டின் பேரில் அவர்கள் வந்து இப்போ இங்கே உள்ள பிரச்சனையை நேரடியாக பார்த்து மக்களோட கலந்து உரையாடி கொண்டு போயினோம். தாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு பெற்று தாரன்னு சொல்லி கொண்டு போயினோம். அப்போ எங்களுக்கு ஒரு விரைவில் இந்த பகுதியை தார் போட்டு காப்பீட் போட்டு தரணுமென்றால் தான் எங்களோட ஒட்டுமொத்த இதில் எங்களுக்கு வேறு அரசியலோ அது ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நாங்கள் வர்ற துன்பத்தை தான் வெளிக்கு கொண்டு வரோம். சொன்னால் இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டத்தில் அரசாங்க அதிபர்கிட்ட இது பற்றி ஒரு விவரம் கோரி ஒரு அறிக்கை கேட்டன. ஆர்டிஐ படிவத்தில் கடந்த மாதம் 25ஆம் அனுப்பினது. இன்ற வரை அதுக்குரிய ஏற்பு கடிதம் கூட கிடைக்கல. அப்போ ஏற்பு கடிதம் தரையில்லை, மறுமொழியும் தரையில்லைன்றதுக்குள்ள நாங்கள் இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய அதுக்குரிய பதிலை தாரதுக்கு பின்னடிக்கிறபடியால் நாங்கள் வித்தியாசமாக யோசிக்க வேண்டி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வரணி குடத்தனை வீதியானது கடந்த அரசாங்கத்திலே ஐரோட் ப்ராஜெக்டிலே தெரிவு செய்யப்பட்டு போர்ட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டு பொருளாதார நிலைமை காரணமாக இந்த வீதி புனரமைக்கப்படாது அப்படி இருந்தது. உண்மையிலே இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் பொது அமைப்புகள் சேர்ந்து மேலிடங்களாக இருக்கின்ற ஆளுநர், மாவட்ட செயலகங்கள் போன்றவர்களுக்கு எழுத்துமூல ஆணைகளை வழங்கி அவருடைய முயற்சியின் பிரகாரம் அந்த ரோட்டு இப்போ தற்பொழுது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த ரோட்டு நடைபெற்று கொண்டது. ஆகவே இது கடந்த 2025ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டிலே இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக அறிகின்றோம். ஆகவே 3 பகுதிகளில் 2ஆம் பகுதி நடைபெறுவதற்கான காரணம் அந்த இவர்கள் வேலை ஆரம்பிக்கின்ற பொழுதிலே காலபோக நிச்சயங்கள் செய்கின்ற காரணத்தினாலே அந்த பகுதியை கழித்து மிகுதி 700வது மீட்டரிலிருந்து 1300வது மீட்டர் வரையும் அந்த பகுதி வேலை நடைபெற்றது. ஆகவே இந்த காலப்பகுதிக்கு இந்த வேலை உண்மையிலே கடந்த வருடம் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இது கொடுக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர் இன்னமொரு உப ஒப்பந்தம் கொடுத்ததாக அறிகின்றோம். ஆகவே இதிலே அரசாங்க அதிபரோ சரி அல்லது வீதி அபிவிருத்தி திணைக்களோ சரி பிரதேச செயலாளர்களோ சரி இதில் கரிசனை இல்லாமல் காட்டுவது இந்த மக்கள் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே ஒரு ரோட்டை ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட காலவரைகள் இருக்கிறது. அந்த காலவரைகளையும் அந்த திகதிகளையும் அந்த ஒதுக்கீடுகளையும் இந்த காட்சிப்படுத்தானாடி மக்களிலே மிக சிரமங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதாக இருக்குது. ஆகவே இந்த காலதாமதை ஏற்படுத்துவது என்ன தேவை என்பதை எங்களுக்கு தெரிய வேணும். ஆகவே இந்த மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு முறையிட்ட பிரகாரம்
தான் அதை இந்த நேரிலே இன்று வந்து பார்வையிட்டு இது சம்பந்தமான மாவட்ட அரசாங்க அதிபரோடும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தோடும் கதைத்து தான் வெகு விரைவில் இதுக்கான உங்களுக்கான பதிலை தருவதாகவும் வருகின்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்களையும் இது சம்பந்தமாக தான் கதைத்து இதுக்கான தீர்வை பெற்றுத் தருவதாகவும் சொல்கிறேன். ஆகவே இது பொறுப்பு வாய்ந்த உயர் அதிகாரிகள் நீங்கள் நிர்வாகத்தை திறம்பட செய்வதாக இருந்தால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற புதமைப்புகள் தகவல் அறிஞ்சட்டம் நாட்டில் இருக்கின்ற உரிமை ஒரு தகவல் அறிஞ்சட்டம் கேட்கின்ற பொழுது தகவலை வழங்கக்கூடிய கடைப்பாடு திணைக்களம் சார்ந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு அதிகாரி இருக்குது. ஆகவே இந்த விவரங்களை கையளிக்காதது காரணம் மக்கள் கூட இதில் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே இதில் இது முறைகேடு நடைபெற்றிருக்கிறார் என்ற கோணத்திலே பார்க்க முடியுது. ஆகவே மாவட்ட செயலாளர் சரி அல்ல வீதி திணைக்களங்களும் சரி உடனடியாக இந்த பிரதேசத்தினுடைய வீதியை உண்மையிலேயே பாடசாலை மாணவர்கள் கல்வி புலங்களில் செல்கின்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் நீதிமன்றங்களில் கடமையாற்ற உத்தரவுகள் வேறு திணைக்களங்களில் உடமையாற்றவர்கள் அதற்கு மேலாக வடமராட்சியில் இருந்து தென்மராட்சி நோக்கி தங்களுடைய வாழ்வாதாரங்களை மேலோக்கி வருகின்ற வியாபாரிகள் இந்த கல்லுக்காலே அவங்களது வாகனங்கள் பழுதடைந்து நடந்து போன வரலாறுகளும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவை உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்கள் தாழ்த்திய காலம் தாழ்த்தாது மீண்டும் உடனடியாக இந்த வீதியை புனரமைத்து இந்த மாணவர்களும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் இலகுவாக இந்த போக்குவரத்தை ஈடு செய்வதற்கு தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என பொதுமைப்புகள் சார்பிலே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த ரோட்டு வடமராஜ் பரணி குடத்தனை ரோட்டு இந்த ரோட்டுக்கு பேர். இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிக்கப்பட்ட ரோட்டு. 2000 ஹைரோட் ப்ராஜெக்ட் ஏஜி ஆஃபீஸில் ஒரு இது சம்பந்தமான தென்மராட்சி பிரதேசத்தில் குறிப்பிட்ட தொகை வீதிகளுக்கு காசு ஒதுக்கினவை, இந்த ரோட்டுக்கும் ஒதுக்கினவை. 2020 துவங்கி 2022 முடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் திட்டம் போட்டது. இப்போ 4 பாலம், ஒரு புது பாலம் மற்ற 3 பழம்பாலம் உடைச்சு எல்லாம் குறையில் விட்டுட்டு கல்லுகளும் பறித்த குறையில் விட்டுட்டு போயிட்டு பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லிச்சுனா. ஆனால் வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி குடத்தனை ஆறாங்கடை சந்தையிலையும் இந்த நெசவுதாலை சந்தையிலையும் போட்டிருந்தது. இவ்வளவு தொகை எப்போ தொடங்கினது எப்போ முடிஞ்சது உண்மையாக காசு வேலை முடிஞ்சு எடுத்துனமோ எடுக்க மக்களுக்கு தெரியாது. இப்போ 2024-25 கடைசியில் இடைக்குறிச்சி பக்கத்துலேருந்தும் சமூக சேவை நிறுவனம் மாசியிலேருந்து விவசாய சம்மேளனத்துலேருந்து பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வீதி அபிவிருத்தி அவசியார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் ரெண்டுக்கும் ஜிஏக்கு மற்றது மாகாண ஆளுநர் ஜிஏ வேலைவாருக்கும் பொதுமக்களுக்கு எழுதினாங்க. ஜிஏ என்ற எழுதின கடிதத்துக்கு எங்களுக்கு ஒரு பதில் வந்திருக்குது. அவைக்கு வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கடிதத்தை போட்டு இந்த கோரிக்கை சம்பந்தமாக சாதகமாக பரிசீலித்து பதில் அனுப்பி எங்களுக்கும் அனுப்புவோம். அதுக்கும் ஒரு மறுமொழியும் இல்லை. இப்போ கடைசியாக 4-5 மாதத்துக்கு முன்னே இந்த ரோட்டில் இதில் இடையில அந்த தொடக்கத்துலேயும் செய்யலை. காரணம் என்னதுன்னா மழை காலத்தில் ரோட்டு தெரியலாதான் 2 லேபர்ஸ் தான் இங்கே ரோட்டு வேலைக்கு, மற்ற 2 பேர் கல் எறி பறிக்கிற அந்த வேலை. இப்படியே சிலவாக போயிட்டு வைக்க நடந்துட்டு பாருங்க ரோட்டு கிடக்கிற கிடையே. நாங்கள் வயது வந்தாங்க நாங்கள் உருட்டி கொண்டு தான் போடுறோம். சரக்குப்பட்டு விழுந்தால் இப்போ இந்த ஆஸ்பத்திரி போவோம். வடமராட்சி கிழக்குலேருந்து மீனவ சமூகங்கள்ட உற்பத்தி பொருட்களும் சாவைச்சேரி ஒடியாமல் யாழ்ப்பாணம் காண இங்கேருந்து தான் போகும். ஒரு நாளைக்கு காலை மேலே கீழே வருவாங்க 10-15 பேர் முடிச்சை. மற்றது வடமராட்சி கிழக்குக்கும் தென்மராட்சிக்கும் குறுகிய தூரம். இப்போ மாரி காலத்தில் இந்த பாலம் கட்டாமல் கிடந்தது. அதால் வெல்ற கோவிலால் போய் தான் மெயின் ரோட்டு போய் கொடியாமல் போகிறோம். இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னம் அந்த பாலம் ஒன்று பெரிய பாலம் நியாயமான செலவில் செய்து முடிச்சு போட்டு. அப்போ இந்த ரோட்டை இன்றைக்கு எம்பி யார் கஜேந்திரகுமாரும் கஜேந்திர நாங்களும் வந்து இதை பற்றி மக்களோட ஆராய்ச்சி போயினோம். இது சம்பந்தமாக தாங்கள் சம்மந்தப்பட்ட தனக்களோட கதைச்சு உரிய பதிலை தள்ளாங்க. எங்களுக்கு தேவை இந்த ரோட்டை கெதியாக முடிக்கும். கிட்டத்தட்ட லேபர்ஸை கூட போட்டிருந்தால் இவளுக்கு வேலை முடியும். இப்போ ஒரு 1.5 கிழமையாக கல்வரையில் அதில் ஒரு ரோலர் மிஷின் ஒன்று நிற்கிது. மற்றதும் கொஞ்ச நாள் அங்கே நின்றது. இப்போ எல்லாம் எடுத்துட்டு விட்டாங்க. மற்றது இல்லை மெஷினால் உண்டாலும் லேபரர்ஸ் வாரையில்லை. அப்போ வேலையை இருப்பில்லை. எங்களுக்கு இப்போ அவசரம் இந்த ரோட்டு நாங்கள் நினைக்கவில்லை. பொதுமக்களுக்கு இதுதான ரோடு. தரமற்ற கல் பறித்து நேற்று பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாப்பில் அவ்வளோ கல் கொண்டு அங்கே பறித்தோம்.